கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 8 சங்கீதம். தியான வசனம் சங்கீதம் 8:3 மற்றும் 4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இந்த வார்த்தையானது தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை ஆச்சரியத்தோடு வியப்போடு கூட கூறுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவதை குறித்தே அவன் அவ்விதமாக கூறுகிறான் என நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய மனித சமுதாயம் மற்றவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் அத்தனையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் ஒவ்வொரு காரியங்களுக்கும் மனிதன் இந்த நாட்களில் அடிமைப்பட்டவனாக, அவைகளுக்கு அடங்கினவனாக, தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்பதை இன்றைய உலகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே புதிய சிருஷ்டிகளாகிய நம்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே முன்குறித்திருக்கிறார் என்பதாக எபேசியர் 1 4 மற்றும் 6 வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கும் முன்குறிக்கப்படுவதற்கும் நீங்களும் நானும் எம்மாத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்னே நாம் எங்கிருந்தோம்? எங்கே அவர் நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக முன்குறித்தார்? உலக தோற்றத்திற்கு முன்னே நாம் தேவனுடைய சிந்தையில், அவருடைய நினைவில் இருந்தோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக இத்தனை பெரிய நோக்கத்துடன் தேவன் நம்மை தம்முடைய நினைவில் கொள்ள நீங்களும் நானும் எம்மாத்திரம். இதை உணர்ந்தே சிந்தையில் இணைந்து நீசன் என்னையும் என்று பக்தன் பாடுகிறான். மேன்மையான நித்திய நோக்கத்துடன் நம்மை நினைத்தவர் நம்மில் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும்படி சங்கீதக்காரன் கூறுகிறதைப் போல நம்மேல் நினைவாகவே இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை பற்றி சங்கீதக்காரன் கூறுகிறதை பாருங்கள். 40 சங்கீதம் 17 வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதே. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையானவனையும் எளியவனையும் தூரம் தள்ளுகிற இந்த உலகத்திலே, புறந்தள்ளுகிற ஒரு உலகத்தில், அவர்களை பார்க்காது வேறுபுறமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லுகிற சமுதாயத்தில், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சிறுமை எளிமையை கண்டு உன்மேல் நினைவோடு இருக்கின்ற ஒரு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உண்டு. தேவன் சில தேவ மனுஷரை நினைவிற்கொண்டு அவர்களுக்காக அவர் செயல்பட்ட சில சந்தர்ப்பங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவன் அவர்களை நினைத்தருளும்படி அவர்களில் சில விசேஷமான சுபாவங்களை, இல்லை என்றால் திவ்ய லட்சணங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். நம்மையும் தம்முடைய சிந்தையிலே முன்குறித்த தேவன் நம்மேல் நினைவுள்ளவராய் தம்முடைய நித்திய நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றும்படி அவைகளை தியானித்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதலாவதாக நாம் பார்க்கின்றதான வேளையில் உத்தமமும் கீழ்ப்படிதலும் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். நீங்களும் நானும் உத்தமம் என்று சொல்லுகின்ற பொழுது கலப்படமில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு மாத்திரம் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. ஒருவேளை உலகத்தின் சூழ்நிலைகள், உலகம் எந்த விதத்திலே சென்று கொண்டிருக்கலாம், பலவிதமான தடுமாற்றங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் அந்த தடுமாற்றங்களின் மத்தியிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான்
தடுமாற்றமற்றவனாக, அந்த எந்த பாவங்கள் சூழப்பட்ட அந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த பாவங்கள் என்னை தொட்டுவிடாது, நான் கலப்படம் இல்லாத கர்த்தருக்கு மாத்திரம் என்னுடைய அர்ப்பணிப்பை நான் செலுத்துகிறவனாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக நான் காணப்படுகின்ற பொழுது என் தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார். முழு மனுவர்க்கத்தையும் அழித்து போடும்படி தேவன் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை கட்டளையிடுகிறதற்கு முன்பாகவே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக அவனை ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அவனும் அவன் குடும்பமும் அழியாதபடி பாதுகாத்தார். பூமியின் மேல் ஜலப்பிரளயம் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்த வேளை இது. அந்த வேளையிலே தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல ஜீவன்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லி ஆதியாகமம் 8:1 சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. இவ்விதமாக தேவன் நோவாவை நினைத்தருள காரணம் யாது? நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது. அவன் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்! அக்கிரமம் அதிகமாய் பெருக்கெடுத்து ஓடின அந்த காலத்திலே அவனோ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருந்தான், தேவனோடு பயணித்து கொண்டிருந்தான். அவனுடைய ஒவ்வொரு நாள் ஜீவியமும் தேவனுக்கு உகந்ததும் தேவனுக்கு பிரீதியானதுமாக இருந்தது. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பாத தேவனை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை அவனிடத்தில் காணப்பட்டது. மேலும் பேழையை கட்டும்படியான கட்டளை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றபோது தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆதியாகமம் 6 அதிகாரம் 22 7 அதிகாரம் 5 இதை விளக்குகிறது. பூமியானது அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது, அக்கிரமம் பெருகியிருந்தது. முழு மனுக்குலமும் பாவத்தில் மூழ்கியிருந்த போதும் நீதிமானும் உத்தமனும் தேவனோடே சஞ்சரிக்கிறவனுமாயிருந்த அந்த தேவ மனுஷனை ஒரு புதிய சந்ததிக்கு தகப்பனாக தேவன் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷருடைய பரியாசங்களுக்கும் கேவலமான பேச்சுகளுக்கும் பரியாசமான பேச்சுகளுக்கும் கேலியான வார்த்தைகளுக்கும் பயப்படாமல் தேவ கட்டளையை நிறைவேற்றி முடிக்க தீர்மானித்த அந்த தேவனுடைய மனுஷனில் தேவன் தம் நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவனை நினைத்தருளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்கள். அன்றைய சூழ்நிலை, அத்தனை மக்களுடைய மத்தியிலே ஒரு குடும்பம், இந்த ஒரே ஒரு குடும்பம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவனாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக, அவன் வாழ்ந்த தேசத்தினுடைய எந்த பாவ வாசனையும் அவன் மேல் படாதவனாக தேவனை மாத்திரம் அவன் மகிமைப்படுத்தினானே. ஆகையினாலே அந்த தேவ மனுஷனில் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவனை நினைத்தருளினார். நீங்களும் நானும் கூட பெரும்பான்மையினரின் பட்சத்தில் சாராமல் எல்லாரும் செல்லுகிறார்கள், ஆகையினாலே இதுதான் சரியான வழி என்று சொல்லி தவறான வழிக்குள்ளாக சென்று விடாமல், சூழ்நிலைக்கேற்ப நம் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளாமல், அவர்கள் வாழ்கிறதை போல நான் வாழுகிறேன், அவர்கள் சாப்பிடுகிறதை நான் சாப்பிடுகிறேன், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளாமல் உத்தமராய் நீதிமான்களாய் தேவனோடே சஞ்சரித்து தேவ கட்டளைகளை முழுமையாய் நிறைவேற்ற வெகு ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் தேவன் நம்மை தம்முடைய சிந்தையில் உலக தோற்றத்திற்கு முன்னே நினைத்த நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி நம்மேல் அவர் நினைவாயிருப்பார். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாயிருக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, உம்முடைய சிந்தையிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே நீர் நினைத்து உம்முடைய சிந்தையில் வைத்திருக்கிறீர். இந்த பூமியிலேயும் எங்களை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகின்ற பொழுது அப்பா, எங்களை கொண்டு ஒரு புதிய சரித்திரம் படைக்க நீர் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலைகளும் எங்களை மேற்கொள்ளாதவாறு, சூழ்நிலைகளால் நாங்கள் ஆளப்பட்டு விடாதவாறு, சூழ்நிலையின் வாசனைகள் கூட எங்கள் மீது படாதவாறு தேவரீர் உம்முடைய செட்டைக்குள்ளாக மறைத்து
ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தியெல்லாம் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.